குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். மார்னிங். குட் மார்னிங் சார். மார்னிங். ஏமா துர்கா, புதுசா வந்திருக்கிற சப் இன்ஸ்பெக்டர் பசங்க 2 பேருமே காணுமே, இன்னும் வரலையா? 8 மணிக்கு வந்துட்டாங்க சார். ரவி சார் ரவுண்ட்ஸ் போயிருக்காரு. பாபு சார் ரூம்ல இருக்காரு. வர சொல்லட்டுங்களா? வேணாம் வேணாம், சும்மா கேட்டேன். வாயா பெருமாளே, இப்பதான் வரையா? என்ன ரூம்ல பொம்பளைங்க உண்டாமல இருக்க? காலங்காத்தால ஆரம்பிச்சிட்டு துர்கா வந்துட்டு பாத்தியா? இங்கதான் இருந்ததா? வெளியில காணமேன்னு பார்த்தேன். நேத்து போன விஷயம் என்னாச்சு? நீ சொன்ன விஷயத்தெல்லாம் முடிச்சுட்டேன். நல்ல வேளை இந்த புது எஸ்ஐ பசங்க எல்லாம் இடையில நுழைஞ்சு காரியத்தை கெடுக்கல. நானும் உங்ககிட்ட கேட்கணும்னு இருந்தேன். கேளு. அவனுங்க எப்படி நம்ம ஸ்டேஷனுக்கு ஒத்து வருவானுங்களா? எங்க நேற்று பெஞ்ச மழைக்கு இன்னைக்கு முளைச்ச காரானுங்க. இவனுங்க எல்லாம் உம்ம லெவலுக்கு வர்றதுன்னா என்ன விளையாட்டா? அத சொல்லு. 26 வருஷ சர்வீஸ்க்கு அப்புறம் இந்த இன்ஸ்பெக்டர் சீட்ல உட்கார்ந்திருக்கேன். சப் இன்ஸ்பெக்டர் ஆகிறதுக்கு 20 வருஷம் உழைக்க வேண்டியிருந்துச்சு. உனக்கு தான் தெரியுமே. இப்ப என்னடான்னா ஒரே 1 வருஷம் போலீஸ் ட்ரைனிங் காலேஜ்ல ஓடி விளையாடிட்டு சப் இன்ஸ்பெக்டர்னு வந்துடுறானுங்களே. அது என்ன சிஸ்டமோ புரியவே மாட்டேங்குது தர்மராஜ். டியூட்டியில இருக்கேங்கிறதே மறந்துட்டயா. நம்ம சிஸ்டத்துல வந்த எஸ்ஐகளுக்கு இருக்கிற அறிவு என்ன, அனுபவம் என்ன, வயசு என்ன, வாய் திறமை என்ன? இப்ப பால் குடிக்கிற பசங்களை எல்லாம் எஸ்ஐன்னு அனுப்பிச்சிடறானுங்க. பொது ஜனங்கள்ட்ட ஒரு பயபக்தியே இல்லாம போயிடுச்சு. வேலைக்கு வந்து முழுசா 2 வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள என்ன திமிரு அவனுங்களுக்கு. புதுசுல அப்படித்தான் இருப்பானுங்க, போக போக சரியாயிடுவானுங்க. அதுவும் சரிதான். நம்ம போற இடங்களுக்கு 2 நாளைக்கு இந்த பசங்களையும் கூட்டிட்டு போனா சரியாயிடுவானுங்க. வரட்டுமா? சொல்ல மறந்துட்டேன. உங்க வீட்டுல என்னையாச்சு? பயப்படாதீரோ, கோழி வேணும்னு கேட்டாங்க. வர்ற வழியில ஏற்பாடு பண்ணிட்டு வந்துட்டேன். இந்நேரம் 1/2 டஜன் கோழியாவது வீடு போய் சேர்ந்திருக்கணும். எல்லாத்தையும் ஏன் அந்த வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன்? இங்க 2 தள்ளி இருக்க கூடாது? சின்னதுக்கா 2 என்ன 4ஆவே அனுப்பிச்சிடுறேன். பாவம் முழுகாம இருக்காயா? சின்னதுமா? ஆமாயா. அடேங்கப்பா, ஸ்டேஷன்ல நீர் வேலை செய்யறீரோ இல்லையோ? பெருமாளே, அடிக்க மாட்டேன். ஏன் அப்படி அடிச்ச? நோய் என்ட்ரில போனா சார். நிறுத்தி கேட்டா திமிரா பேசுறான் சார். என்ன சொன்ன? போர்டு கீழே வந்து கிடக்குது, நான் கவனிக்கலேங்கிறான் சார். சத்தியமா நான் கவனிக்கல சாமி. நான் இந்த ஊருக்கு புதுசுங்க. அந்த நோய் என்ட்ரி போர்டு கீழே தான் கிடக்குதா? ஆமா சார். அப்ப இவன் கவனிக்கலன்னு சொல்லி உண்மை கூட இருக்கலாம் இல்லையா? சார், இவன் மகா திமிரு பிடிச்சவன் சார். உனக்கு எப்படியா தெரியும்? முன்ன பின்ன என்னால பாத்திருக்கியா நீ? தப்பு பண்ணா கூட்டி வந்து கேஸ் புக் பண்ணிக்கிறது. அதை விட்டுட்டு இப்படி கண் முன்னு தெரியாம உதைக்கிறதுக்கு யாரு அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது? காக்கி சட்டையை மாட்டிக்கிட்டா என்ன வேணாலும் செய்யலாமா? போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே கற்பழிப்பு, போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே கொலை, போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே லஞ்சோ, போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே சாரைக்கரை. காலங்காத்தால பத்திரிகை திறந்தா பத்தியா இது தலையை எழுதுறாங்க. டிபார்ட்மெண்ட்ல நாடுகளையா? இத பாரு, இந்த ஸ்டேஷன்ல இனிமே யாரும் கை நீட்ட கூடாது. ஞாபகம் வச்சுக்கோ. உனக்கு எந்த ஊரையா? செங்கல்பட்டுங்க. இங்க வந்து எத்தனை நாள் ஆகுது? 2 வாரம் தாங்க ஆகுது. முதல்ல இடங்களை தெரிஞ்சுக்கிட்டு வண்டி ஓட்டியா? சரிங்க சாமி. சரி போ. பெரிய ஐஜி நினப்பு துறைக்கு நடைய பாத்தியா? இதுதான் நேர்மையான நடையா. நாம நடக்காத நடையா கடகரான் சுண்ட காப்பையா. பெருமாள், இந்த சிங்கார சமாச்சாரம் என்ன ஆச்சு? என்ன அது? நான் கேட்கிறேன், பேசவே மாட்டேங்கிற. ஆடு மாதிரி 4 பூரா மென்னுகிட்டே இருக்கே. வெத்தலை பாக்கு போடுறதுக்கு ஒரு டைம் இல்ல. இத்தனை வருஷமா குப்பை கொட்டுறீங்க. இதெல்லாம் சொல்லி தரணும். இத பார், இந்த வெத்தலை பாக்கு, சிகரெட் இதெல்லாம் டியூட்டி டைம்ல இனி நான் பார்க்க கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? போ போய் துப்பிட்டு வாய் கழுவிட்டு வா.
ஏப்பா பாபு, ரவியும் நீயும் ஒன்னாவே படிச்சு ஒன்னாவே வளர்ந்துட்டீங்க. உத்தியோகம் வேற ஒரே ஸ்டேஷன்ல கிடைச்சு போச்சு. ஆமா, இதுல ஒண்ணும் குறைச்சல இல்ல. இவ்வளவு விருந்து ஒரு வேலைக்காவது அவங்க வந்து சாப்பிட்டுருக்கானா? துரைக்கு தனியா ஒரு ரூம், ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு. கேட்டா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அவருக்கு வந்து சாப்பிடுவாராம். ஏய், அந்த ரசத்தை கொஞ்சம் ஊத்து. அது சாம்பார். ரவின்னு பேரை சொன்னா போடும், உடனே குழப்பிடுவிய. அது சரிப்பா, இன்னும் ஏன் இவங்க கல்யாணத்தை தள்ளி போடணும்? இத பாருப்பா, என் கண்ணு மூடுறதுக்குள்ள சட்டு புட்டு ஏதாவது பண்ணுங்க. அது சரி, நீ தூங்கும் போது கூட தான் கண்ண முடுற, அதுக்காக இன்னைக்கு ராத்திரியே கல்யாணத்தை வச்சுக்க முடியுமா? ஏன் பாட்டி, என்னமோ நான் வேண்டாங்கிற மாதிரி சொல்றிய? அங்க கேளு. இதெல்லாம் போய் அவட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிய? சமைச்சதுல இருந்து காத்துக்கிட்டு இருக்கா பாட்டி. என்ன பாட்டி, நானே தேவையில்ல பயங்கரமா பேசுறேன். நீ தாத்தா உங்ககிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாரு. என்ன சாயந்தரத்துல இருந்து மாப்பிள்ளை காணுமே? அவருக்கு இன்னைக்கு நைட் டியூட்டி. எப்படி எப்படி எப்படி? சாருக்கு எப்பப்ப நைட் டியூட்டி, எப்பப்ப டே டியூட்டின்னு நீங்க தான் ரெஜிஸ்டரே போடுறதா? அது சரி பாட்டி, இது ரொம்ப டேஞ்சர். இனிமே தாங்காது. சட்டு புட்டுன்னு கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதான். நாளைக்கு ஐயரை பார்த்து ஒரு நாள் வைக்க சொல்லு. என்னங்கிற? நீயே வைக்கம் சார், நான் இவளுக்கு சொன்னேன். ஐயோ என்ன ஐயோ, ஐயரை வேணாமா? சாப்பிட் சாப்பிட் சாப்பிட். மேனியனே புலித்தோலை அரக்கி செய்து முனுசாமி, முனுசாமி. சார் கூப்பிட்டீங்களா சார்? ஏயா தூங்கிட்டா இருந்த? இல்ல சார், கொஞ்சம் லைட்டா அசந்துட்டேன். உள்ள பொண்ணுகள்லாம் என்ன பண்றாளுங்க? லாக்கப்ல வேற என்னத்த பண்ணுவாளுங்க? உட்கார்ந்து இருக்காளுங்க. டிவி கீவி ஏதாவது கேட்டா வாங்கி கொடு. டிவியா? எது டிவி? நான் சொன்னேன். ஆமா. டீக்கு ஏதாவது கேட்டா வாங்கி கொடுன்னு. வாங்கி கொடுத்தானே. ஒருத்தி சிகரெட் கூட கேட்டா. சிவகாமி தான் கேட்டிருப்பா, வாங்கி கொடுத்தியா? கொடுத்தேன் சார். கழுதைகிட்ட எல்லா சங்கதிகளும் உண்டு, சும்மா சொல்லப்படாது. தண்ணி போட்டா அடேங்கப்பா ஆளை பிடிக்க முடியாது. நாக்கு கீழே விழுந்துற போகுது. சரி சரி, இப்ப நீ என்ன பண்ற? வெளி வராண்டாவுல போய் நிக்கிற. நடு சாமத்துல போய் வராண்டாவலையா? எதுக்கு சார்? சொல்ல விடையா? சொல்லுங்க சார். கொட்டு கொட்டுன்னு உட்கார்ந்துகிட்டு இருந்தா தூக்கம் வருதியா? நான் கொஞ்சம் பொழுதுபோக்கா அவளோட பேசிக்கிட்டு இருக்கேன். யாருனாச்சும் வந்தா ஒரு குரல் கூட. என்னன்ற? என்ன செழிக்கிற? என்னமோ உலகத்தில் இல்லாத அதிசயத்தை கண்டவ மாதிரி. இந்த கிழப்பைய சபலத்துக்கு நான் குளிர்ல அவஸ்தப்பட வேண்டியதா இருக்கு. என்ன குளிர் குளிர்லையா? ஆமா, உன்னை நான் முன்ன பின்ன பார்த்ததே இல்லையே. ஆமா, ஊருக்கு வந்து 2 நாள் தான் ஆகுது. நீர் எப்படி பாத்துருக்க முடியும்? 2 நாள் தான் ஆகுதா? உன் பேரு? மின்மினி. மின்மினி? அதான் மினியாவே போட்டிருக்கிற. உனக்கு என்ன மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 20 வயசு இருக்குமா? 18. குழந்தை புள்ள. குழந்தை பிள்ளையாச்சேன்னு வெளியே விட்டுற போறாக்கும். சும்மா புள்ள. கல்யாணம் ஆயிடுச்சா? ஏன் நீரே பண்ணிக்கு போறீரா? என்னது திடீர்னு வயிற்ற கலக்குது? பாணி விலாஸ் தோசை இருக்குமா? அச்சோ, இந்த நேரம் பைப்ல தண்ணி வருதோ ஐஸ் வருதோ? எப்பா மின்மினி, ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிப்ப? சாதாரணமா ஒரு 30 ரூபாய் தேரும் சார். நைட் அவுட்னா ஒரு 50-60 வரும். கூட்டிட்டு போறவங்க மனசை பொறுத்தது. அம்பிட்டு தானா? இல்லண்ணா, கொட்டியா குடுக்குறாங்க. பார்ட்டி கிட்ட 30 ரூபாய் வாங்குறாங்க சார். அதுல 10 ரூபாய் ஓனருக்கு, 2 ரூபாய் கூட்டி வர்ற பையனுக்கு, 2 ரூபாய் போலீஸ்காரங்களுக்கு. எவ்வளவு ஆச்சு? 10 2 12, 12 2 14. 14 ஆச்சா? 6 ரூபாய் ரூம் வாடகை போனா எங்க கையில 10 ரூபாய் கொடுப்பாங்க சார். அநியாயமா இருக்க. ஏன் புள்ள 30 ரூபாய வாங்கிக்கிட்டு 10 ரூபாய் தானே கொடுக்குறானுங்க? ஆமா. நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சங்கம் வச்சுக்கிட்டா என்ன? போராடலாம்ல. ஊர்வலத்துல வந்து நீ கோடி பிடிப்பீராக்கும், சத்து சும்மா கிடப்பீரா வாய வச்சுக்கிட்டு. அடத்தோ, பேசும்போது குறுக்க பேசாதேன்னு சொல்லியிருக்கேன்ல. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. என்ன குறைச்சல் இல்ல? கவனிடா. ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கிறியே, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? ரெக்கார்ட் டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன். அடிசக்கர் ரெக்கார்ட் டான்ஸரா நீ? எங்க எந்திரிச்சு ஒரு ஆட்டம் ஆடு பார்க்கலாம். ரெக்கார்டு? ரெக்கார்ட் இல்லாம ஆட மாட்டியா? எப்படிங்க? சிவகாமி, உனக்கு தான் பாட வருமே, ஒரு பாட்டு பாட.
செம்மறி ஆட்டுக்கு திண்டாட்டமா குள்ள நறுக்கி கொண்டாட்டமா 4 காசு சம்பாதிக்க டைம்ல வாரி கொண்டு உள்ள வச்சுட்டு பாட்டு வேணுமாம்ல பாட்டு போய் வேலையை பாப்பீரா? எதுக்கு சார் அவங்கள இவங்கள கேட்டுக்கிட்டு நீங்களே ஒரு பாட்டு பாடுங்களேன். நானா? பாடுங்க சார். பூந்தமல்லியிலே ஒரு பொண்ணு பின்னாலே நான் போய் வந்தேண்டி அவ போடவ நல்லாலே. பெருமாள் பெருமாள் ஐயா, பத்மா கொஞ்சம் சீக்கிரம் வரியா ப்ளீஸ். உன்னை டிராப் பண்ணிட்டு நான் டியூட்டிக்கு போக வேணாமா? கமான். இதோ வந்துட்டேன். கத்துவியே காலங்காத்தால. ஆமா, நீ வேலை பாக்குறது நம்ம முதியோர் இல்லத்துல, இதுக்கு என்ன சிங்கார வேண்டி கிடக்கு? அங்க இருக்கிறதுங்க பூரா கழங்கட்டுங்க. இன்னைக்கோ நாளைக்கோ தேவசம். சாயந்தரம் வரல? ஷூர். புது எஸ்ஐ உன் மேல மெமோ கொடுத்திருக்கானயா? என்ன என்ன டியூட்டி டைம்ல லாக்அப் ரூம்ல போய் ராத்தல் பொண்ணுங்களோட லூட்டி அடிச்சிட்டு இருந்தியாமே? ஏதோ ஸ்டேஷன்ல தூங்கிடப்படாதேன்னு டைம் பாஸுக்காக உள்ள போய் ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தா அதுக்கு மெமோ கொடுத்துட்டாரா? ஏன் நீர் கூட போன வாரம் லாக்கப்பட்ட இந்த கிரிதா பொண்ணு கூட என்னையா இப்படி சத்தம் போட்டு பேசுற? நீ போ, நான் பாத்துறேன். இப்போ அவங்க நினைச்சு பார்க்கணும். எல்லாத்தையும் ரகசியமா செய்யறது எங்களுக்கு மாத்திரம் மெமோ கிளிக்கிறதா? நானாயா கொடுத்தேன், அவன் கொடுத்துருக்கான். எல்லாம் ஒண்ணுதான். கழுத விட்டையில முன்னு விட்ட வேற பின்னு விட்ட வேறயா? அவன் கிடக்குறான் போட்டி பைய. என்னங்க? ஒண்ணு இல்ல, என் வெத்துல உன் பேண்ட்ல ஒட்டிக்கிட்டு இருந்தது, தட்டி விட்டேன். தப்பு ஒண்ணு இல்லையே. என் வெத்தல இங்க ஒட்டிக்கிட்டு இருந்தது, தட்டி விட்டேன். தப்பு ஒண்ணு இல்லைங்களே. பெருமாள் ஐயா, பேசாம ஒரு கல்யாணத்தை செஞ்சுக்க வேண்டியதுதானே? அதாங்க ரொம்ப நாளா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். செஞ்சுக்கணுங்க. இந்த வயசுலயா? என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க? 57 எல்லாம் ஒரு வயசுங்களா? ஹலோ, ரவி சார் இருக்காங்களா? நீங்க யார் பேசுறது? பத்மா. கொஞ்சம் இருங்க, கூப்பிடுறேன். So for you. ரவி ஹியர். அவரை கட்டிக்க போற பத்மா பேசுறேன். அவர் ரூம்ல பொம்பளை குரல் எல்லாம் கேக்குது. அவருக்கு சௌரியப்படும்னா ஒரு 2 நிமிஷம் கிட்ட பேசுவாரா? டியூட்டி டைம்ல ஸ்டேஷனுக்கு எல்லாம் ஃபோன் பண்ண வேணாம்னு எத்தனை தடவை சொல்றது? சரி சொல்லு, என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு சாயந்தரமாவது தரிசனம் கிடைக்குமான்னு கேட்கத்தான். வேற என்ன? என்னது ரொம்ப நாள் ஆச்சா? நேத்து ஒரு நாள் தானே பார்க்கல? ஆமா, ஒரு நாள். அதாவது 24 மணி நேரம். அதாவது 1440 நிமிஷம். அதாவது சரி சரி, சாயந்தரம்